இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது, நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல, நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள், அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. சூரா பக்ராவுடைய 282வது வசனம் மொத்தமே இருக்கிறது. இன்னும் 5 வசனம் தான் இருக்குது. 1லிருந்து 6 வரைக்கும் மொத்தம் 5 வசனம் இருக்குது. அதோட இன்னையோட பக்ரா வந்து கம்ப்ளீட் ஆகும். இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இது வந்து இருக்கிறதுலே குரான்லேயே பெரிய ஆயத்து இதுதான். 282வது வசனம். எங்கேயாவது குயிஸ் போட்டிக்கு போனீங்கன்னா கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. குரானில் நீளமான ஆயத்து எது அப்படின்னா பக்ராவில் இருக்கக்கூடிய 282வது வசனம். அது என்ன சம்மந்தப்பட்டது பேசுதுன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுது. இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தவணை கடன் கொடுத்தோம்னா தவணையும் எழுதணும், ப்ளஸ் எழுதவும் செய்யணும். அதாவது ரெக்கார்டு இருக்கணும் கடன் கொடுத்தா. இன்னொன்று, அது டைம் குறிப்பிட்டப்பட்ட ரெக்கார்டாக இருக்கணும். புரியுதா? இப்போ இதில் இதெல்லாம் ரொம்ப மொக்கையாக தெரியும் நமக்கு. இன்றைக்கி ஊரே டாக்குமெண்ட் கடன் கொடுத்தா எழுதுது. புரியுதா? சாதாரண ஒரு டியூவில் டிவி வாங்கினாலும் எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ஜுன்னு 500 ரூபாய்க்கு போடுறான். புரியுதா? இது வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் உலகத்திலே முதலாக டாக்குமெண்ட்டு எழுதணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது குரான். இது இன்றைக்கி சொல்லலை, 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய் வார்த்தையிலேயே தான் நம்பிட்டு இருப்பாங்க. வாக்குக்கும் மேலே மதிப்பு அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்கும், ரெக்கார்டு இருக்காது. வாக்குறுதி கரெக்டாக தான் இருக்கும். இப்போ கடன் வாங்கினவர் செத்துட்டார்னா உங்களுக்கும் கடன் வாங்கினவருக்கு மட்டும்தானே தெரியும். வீட்டில் போய் அவன் பொண்டாட்டிட்டு கேட்டனா தெரியாதும்பாங்க. அவங்க ரொம்ப இக்கட்டான அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசு தூக்கி இவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கும் நடக்குது. புரியுதா? கடனில் வந்து இப்படி நடந்துரும். கடன் கொடுத்தவருக்கு கொடுத்த குடும்பம் நடுத்தரில் நின்றோம். அப்போது இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அதனால் அல்லாஹ் வந்து அதான் சொல்கிறேன், இஸ்லாம் வந்து இன்றைய நவீன உலகத்தின் தந்தை. இன்றைய நவீன உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அது முன்னாடியே இஸ்லாத்தில் இருக்கும். அதனால் இந்த டாக்குமெண்ட் எழுதுங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் இது வந்து சொல்லப்பட்ட காலகட்டம் எது, அதுவும் சொன்ன ஆட்கள் யார்? இந்த அரபுகள். அவங்க திருடுறது தான் அவங்களுடைய இது. அவங்கள வந்து ஒரு ஒழுக்க நெறிக்குள்ளே கொண்டு வந்து கடன் கொண்டு ஒரு டிசிப்ளினோட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு உலகத்திலேயே டிசிப்ளின் இல்லாமல் வாழ்கிற ஒரு கூட்டம் தான் யார்? முஸ்லீம்கள் தான். உலகத்திலேயே டிசிப்ளினே கிடையாது. முஸ்லீம் வீடு அசிங்கமாக இருக்கும். ஒரு முஸ்லீம் வந்து எதுலையுமே அவன் டிசிப்ளினாக இருக்க மாட்டான். இன்னும் அவன் உடம்பு ஒரு ஃபிட்னஸ் இருக்காது. அவன் நல்லா படிக்க மாட்டான், எதுலையுமே இருக்க மாட்டான். இன்றைக்கி நம்ம எவ்வளோ மோசமாயிட்டோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இஸ்லாத்தோட நமக்கு தொடர்பு இல்லாமல் போனது. குரானோட நம்ம லிங்க் இல்லாமல் இருந்ததுனால தான் நமக்கு இந்த இழிவான நிலை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், எழுதி வச்சுக்கங்க. தவணை இருக்கணும், ப்ளஸ் டைம் இருக்கணும். ப்ளஸ் அது ரெக்கார்டில் இருக்கணும் அப்படிங்கிறான். உங்களுக்கு இடையில் ஒரு எழுத்தர் நீதியோடு எழுத வேண்டும். எழுதுறவன் நீதியாக எழுதணும். எழுதவும் படிக்கவும் உள்ள ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு வழங்கியுள்ளானோ அவர் அதனை எழுத மறுக்கக்கூடாது, அவர் எழுத வேண்டும். அப்போது
அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த தவணை வந்து கடனுக்கு வந்து எழுதிருங்க. சரி, இப்போ கடன் கொடுத்தவருக்கு எழுத தெரியல, வாங்கினவருக்கு எழுத தெரியல, இப்போ என்ன பண்ணுறது? நடுவில் ஒரு ஆள் வச்சு எழுதுங்கன்னா, புரியுதா? இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன இருக்குது, பத்திரம் எழுதுறதுன்னு தனி ஆள் இருக்காங்களா? டாக்குமெண்ட் எழுதுறதுங்கிறது தனி கலை அது. ஏன்னா இன்னைக்கும் நம்மளால் பத்திரத்துக்கு வாசகம் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அவங்க அப்படி கொண்டு வருவாங்க அந்த வாசகம். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து அட்வான்ஸாக மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தியிருக்க குரான் அப்படிங்கிறது சாதாரணமாக தெரியும் நமக்கு ஆயத்து. அப்போ அல்லாஹ் சொல்கிற ஒரு டிசிப்ளினுக்குள்ள வாங்க. அதாவது நீங்கள் அப்போ எழுத தெரியலன்ட்டு எழுதாமல் இருந்துடாதீங்க. நடுவில் எழுத தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிடுங்க. அல்லாஹ் சொல்கிறான், எழுத தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டா போய் நிற்கணும். நாளைக்கு இவனுங்க 2 பேர் கடன் சண்டை போட்டுக்குவானுங்க, நீங்கள் எழுதணும்னு சாட்சி கூப்பிடுவோம்ல. இப்போ நீ டாக்குமெண்ட் ரைட்டரும் என்ன அவர் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும். டாக்குமெண்ட் ரைட்டர் ஏன் கோர்ட்டில் காசு வாங்குறாரு, நம்மகிட்ட ஏன் காசு வாங்குறாருன்னா அவர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சின்னு சொல்லுவார். எங்கள் முன்னாடி தான் இவர் வாழ்ந்தார், இவர் நிலத்தை வித்தாரு, இவர் வாங்கினாரு, நாங்கள் சாட்சி அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் ரைட்டர் சொல்லுவார். அவர் எழுத வேண்டும். எவர் மீது கடனை செலுத்தும் பொறுப்பு இருக்கிறதோ அவர் எழுதுவதற்குரிய வாசகம் சொல்லி கொடுக்க வேண்டும். கடன் யார் வாங்கினாரோ அவர் தான் அந்த வார்த்தைகளை சொல்லணும். டைம் யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? கடன் வாங்கினவர் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் என்ன ஹிக்மத்து? வாங்கினவர் சொன்னா தான் அவர் கொடுக்காத போது போய் அவர்கிட்ட வந்து கேட்க முடியும், நீ தானே 6 மாதத்துல தரேன்ன அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லுவார், இல்லைங்க நான் ஒரு வருஷத்துல தரலான் இருந்தேன், இவர் தான் வந்து கடன் கொடுத்தவர் வந்து என்னை வந்து அவர் தான் வந்து 6 மாதத்துல வந்து எழுதிக்கிட்டாரு அப்படிமா. அப்போ அதனால எல்லாம் என்னங்கிறான், வாங்கினவன் தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் எத்தனை நாளில் அந்த கடன் திருப்பி வேணும்ன்ட்டு. சரி, இப்போ கொடுத்தவனுக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னா கொடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் கடனே தரல இல்லை, அவனுக்கு இப்போ விருப்பம் இல்லைன்னா அவன் கொடுக்காமலே இருந்துக்கலாம். இப்போ எழுதுறதுக்கு வாசகம் யார் சொல்லணும்? கடன் வாங்கினவர் சொல்லணும். அப்போது அவருடைய அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கு அவர் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த வாசகம் சொல்லும் போது என்ன சொல்றது? டபுள் மீனிங்கா சொல்றது. பிப்ரவரி 30 தரேன் அப்படி, பிப்ரவரியில் டேட்டே வராதில்லை, 30 வராதில்லை, புரியுதா? அப்போ நான் நாளைக்கு தரேன் அப்படின்றது. நாளைக்குங்கிறது இது என்றைக்குமே நாளைக்கு வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன வரும்? நாளைக்கு அந்த எப்போ தரீங்க? நாளைக்கு தரேன், அதனால இன்று போய் நாளை வா அப்படிங்கிறது. இப்போ இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணாது. வசதி இருந்தால் கொடுக்குறேன், இது இருந்தால் கொடுக்குறேன்னு ஏதோ ஒரு வாசகத்தை அப்படியே செக் பண்ணி சேர்த்திடுவான். அப்போ கொடுக்குறவன் அல்லாஹ் தான் சொல்கிறான். மேலும் அதிபதியாகி அல்லாஹ்வுக்கு அவர் அஞ்சு கொள்ள வேண்டும். வார்த்தை சொல்லும் போது பயந்துக்கணும், இந்த மாதிரி இந்த 2ஆம் நம்பர் வேலையை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. மேலும் கடன் சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட்டதிலிருந்து எதையும் அவர் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். இந்த கடன் சம்பந்தமாக எவ்வளோ அமௌண்ட் எழுதிருக்கீங்களோ இதில் எதுவும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. இதிலிருந்து வேரியேஷனே இருக்கக்கூடாது. அப்போ கூட்டவும் வேணாம் குறைக்கவும் வேணாம்னா வட்டிக்கு இருக்கக்கூடாது. கூட்டி வாங்கினா என்ன வட்டி ஆயிரும், புரியுதா? அப்போ வந்து கூட்டி வந்து கூட்ட அந்த வாசகத்தில் எதுவுமே கூட்ட வேணாம் குறைக்க வேணாம் அப்படின்றான். ஆனால் எவர் மீது கடனை செலுத்தும் பொறுப்பு இருக்கிறதோ அவர் போதிய அறிவு இல்லாதவராகவோ இயலாதவராகவோ தானே வாசகம் சொல்ல ஆற்றல் இல்லாதவராகவோ இருந்தால் அப்போது அவரின் பொறுப்பாளர் நீதியான முறையில் வாசகம் சொல்ல வேண்டும். இப்போ அல்ல என்ன சொல்கிறேன் பாரு, எழுதவும் தெரியல, வார்த்தையும் சொல்ல தெரியல, அதெல்லாம் நமக்கு வராதுங்கிறான். இப்போ நீங்கள் பத்திரத்தில் போய் நமக்கு எழுதவும் தெரியல, வாசகமாவது நமக்கு சொல்ல தெரியுமா? மொத்தம் 16 பேஜுக்கு இருக்கும். நமக்கு என்னங்க, இந்த இடத்துல எல்விஆர் காலனியில் இருக்கிற இந்த இடத்தை நான் வாங்குகிறேன் இவ்வளோதான் சொல்லுவோம். அவர் என்ன எழுதுவார், இந்த எண்ணு அந்த எண்ணு இந்த சர்வே எண்ணு இந்த தாலுகா இந்த வட்டம் இந்த இது அந்த அதில் இந்த நிலத்துடைய இது என்ன, இது புஞ்சை நிலமா நஞ்சை நிலமா இது அந்த நிலமா இது ரீசர்வே எண்ணு, அதில் வரக்கூடிய அது போடுவார். இந்த இடத்திற்கு இந்த பக்கம், அந்த இடத்திற்கு இந்த பக்கம், இந்த இடத்திற்கு இந்த பக்கம், பாதையுடன் பாதை சகதமாக அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுவார். ஏன்னா பாதை விட்டிங்கன்னா பாதை கிடையாது உங்களுக்கு, எல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கணும். இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், அப்படி எதுவுமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு அறிவு இல்லை அப்படின்னா, வாசகம் சொல்கிறதுக்கு அறிவு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பொறுப்பாளரை நியமிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பத்திரம் எழுதுறதுக்கு நம்ம ஒரு பொறுப்பாளர் தான் நியமிக்கிறோம். மற்றும் உங்களில் 2 ஆண்களை சாட்சிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 2 ஆண்கள் இல்லை என்றால் ஓர் ஆணையும் 2 பெண்களையும் சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி மறந்துவிட்டால் மற்றொருத்தி அவளுக்கு அதை நினைவூட்டுவாள் என்பதற்காக. குரான்ல ரொம்பவும் விமர்சனம் செய்யப்படுற பாட்டில் இதுவும் ஒரு பாட்டு. இதில் எல்லாம் என்ன சொல்கிறான், இதில் சாட்சி இருக்கணும். அதாவது வாங்குறவர் எழுதுறவர், வாங்குறவர் கொடுத்தவர் 2 பேர் ஆயிருச்சா. இப்போ சாட்சி எத்தனை இருக்கணும், 2 ஆண்கள். இதெல்லாம் குவிஸ் போயிட்டிலையும் வரும், கடனுக்கு எத்தனை சாட்சி அப்படின்ட்டு. 2 ஆண்கள் இருக்கணும். இப்போ 2 ஆண்கள் வந்து கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஆண் தான் இருக்கிறாரு, ஒரு பெண் இருக்கு, இது பத்தாது, 2 பெண் வேணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அப்போ 2 பெண் இருக்கணும் அப்படிங்கிறான். இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா, ஆம்பளையா இருந்தா ஒரு சாட்சி, பொம்பளையா இருந்தா 2. அப்போ பொம்பளைனா இலக்காரமா? அப்போ ஆம்பளையில பாதி தானே பொம்பளை, 50% தானே. சொத்து கொடுக்கும்போது குரான் என்ன பண்ணுது, ஆம்பளைக்கு பாதி தான் கொடுக்குது, பொம்பளைக்கு எவ்வளவு கொடுக்குது, பாதி தான் கொடுக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, பெண்களை இஸ்லாம் ஒடுக்குது, பெண்களை வந்து இஸ்லாம் வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது என்னது, இது வந்து நல்லதுக்கு. இது ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, அதுலேயே அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், பெண்களில் ஒருத்தி மறந்து விட்டால் மற்றொருத்தி அவளுக்கு அதை நினைவூட்டுவாள். பொம்பளைங்களா மறதி ஜாஸ்தி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. 5-15 வருஷத்துக்கு முன்னாடி, ஏங்க அன்னைக்கு ஞாபகம் இல்லை, நாங்கள் தாங்க அன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா, ஞாபகம் இல்லையா அப்படின்னா முடிஞ்சு போச்சு.
அதே ஆம்பளை மறக்க மாட்டானா? ஆம்பளையும் மறப்பான். ஆனால் அல்லாஹ் தான் ரெண்டு ப்ராடக்ட்டையும் படைச்சவன். பெண்ணுங்கிற மெட்டீரியல் யார் உருவாக்குனா? அல்லாஹ். ஆணுங்கிற மெட்டீரியல் யார் உருவாக்குனா? அல்லாஹ். இதுல எது எவ்வளவு மறக்கும், இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன, இது எத்தனை ஜிபி, இது எத்தனை ஜிபின்னு அல்லாஹ் தெரியுமில்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான் இது இத்தனை ஜிபின்ட்டு. ஏன் பெண் அப்படி வச்சிருக்கிறான்? அப்ப அல்லாஹ் கேட்கறான் குர்ஆன்ல, நான் 67 அத்தியாயத்துல 14 கேட்கறான், எவன் படைத்திருக்கிறானோ அவன் அறிய மாட்டானா? அவன் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். ஏன்டா செஞ்சவன் நானு, எனக்கே கிளாஸ் எடுக்கிறீங்களா? செஞ்சவன் நானு, எனக்கே கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற. அப்ப பெண்ணுடைய சாட்சி ஒரு சாட்சியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. புரியுதா? அதை ஏன் அல்லாஹ் வந்து அப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா, பெண்கள் எப்பயுமே ஓவரா சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துருச்சுன்னு வச்சு உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டாங்க. இவன் என்ன சொன்னா தெரியுமா? அவன் ஏன் ஒருத்தனை திட்டி, இவங்க அம்மா இவங்க யாரோ ரெண்டு பொம்பளை சண்டை போட்டுவாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாபம் கொடுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க, ரெண்டு பேரும் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு ரெண்டு சண்டை போட்டுக்கிறது ரெண்டு டிக்கெட்டா இருக்கும். ரெண்டு டிக்கெட்டுமே போல போலன்னு அழுதுட்டு இருக்கும். இதே அந்த ஆம்பளை இருந்ததுன்னா அடிச்சவன் மட்டும் அடிச்சவன் சிரிச்சிட்டு இருப்பான், அடி வாங்கினவனு அழுதுட்டு இருப்பான். ஆம்பளை சண்டை போட்டு இருந்தா இங்க வந்து பார்த்தா ரெண்டுமே அழுதுட்டு இருக்கும். என்ன மேட்டர்னு புரியாது. ஓரளவுக்கு மேல இவங்களை ப்ரெஷர் பண்ணோம்னா பதிலும் சொல்ல தெரியாது, திக்கும்பாங்க. பெரிய சம்பவம் நடக்கும்போது அதிர்ச்சி ஆவாங்க. அப்ப பெண்ணுடைய மன வலிமை வந்து ரொம்ப பலவீனமானதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துல சினிமாலாம் வரல அப்படின்பா ஹீரோயின், ஒரு ஏதோ ஆக்சிடென்ட் பார்த்துட்டா இல்ல பயங்கரமா பார்த்துட்டா அப்படியே கத்துவா, இது பண்ணுவா. இதெல்லாம் என்ன? இது பெண்ணுனாலே என்னது? அவங்க வந்து பலவீனமான இதயம் கொண்டவர். அதனாலதான் முதல்ல போடுவோம், பெண்கள் குழந்தைகள் பலவீனமான ஆட்கள் இதை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சில அந்த ஆக்சிடென்ட் காட்சிகள் இதெல்லாம் வரும்போது நியூஸ் சேனல்ல வரும்போது கூட என்ன பண்ணுவோம், அதை போட்டிருப்போம், டிஸ்க்ளைமர் போடுவோம். அப்போ பெண்கள்ங்கிறத அவங்க பயப்படுவாங்க. ஆண்கள் மாதிரி அவங்க வந்து தைரியமான ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அந்த நவீன உலகம் ஏமாத்துது. பொண்ணுங்களை பொம்பளைங்களை வந்து நீங்களும் ஆணும் சமம்ங்குது. படைப்பிலேயே சமம் இல்லைங்கிறது உறுதியா தெரியல. இப்போ ஒலிம்பிக்ல வேர்ல்டு ரெக்கார்டு ஆணு வந்து வெயிட் தூக்குது, கேட்டா என்னங்கிறாங்க, பெண்ணும் தூக்குது ஆணும் தூக்குதுங்கிறாங்க. சரி, பெண்ணு எவ்வளவு தூக்குது, ஆண் எவ்வளவு தூக்குது? ஈட்டி எரியுது. இப்போ நம்ம நீரஜ் வந்து ஈட்டி எறிஞ்சு அப்படி எவ்வளோ 88 மீட்டர். இதுதான் வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல். இதுல வந்து 80 82 ஈட்டி எறிஞ்சவனுக்கு மெடலே கிடையாது. 87 88 என்னமோ ஃபர்ஸ்ட் பிரைஸ், 87 புள்ளி சில்ற செகண்ட் பிரைஸ், 87.1 என்னமோ தேர்ட் பிரைஸ், 87 புள்ளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க என்ன ஆகி போச்சு, 86 85 வாங்கினவனுக்கு இங்க மெடலே கிடையாது. இங்க லேடிஸ் வந்து ஈட்டி எறிகிறாங்க. எவ்வளோ கோல்டு மெடல், வேர்ல்டு ரெக்கார்டு எவ்வளோ 67 மீட்டர். அதே ஈட்டி தான், சேம் ஈட்டி தான். இதுல உலகத்திலே திறமசாலியான ஒரு பொம்பளையை கொண்டாந்து அதிகபட்ச தூரமா எரிய வச்சது. எவ்வளவு எரிஞ்சிருக்குது இன்னைக்கும் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. புரியுதா? அதே மாதிரி லாங் ஜம்ப் எடுங்க, 7 அடி தாண்டுதா பொம்பளை, 7 அடி தாண்டுதா ஆம்பளை, 9 அடி தாண்டுவோம். புரியுதா? அதே மாதிரி இந்த இது சுத்தி அப்படி எரியறானா, ஒலிம்பிக் எல்லா டேட்டாவும் எடுத்து பாருங்க. அப்புறம் 100 மீட்டர் ரேஸ் எடுங்க, உசேன் போல்ட் எடுங்க. லேடிஸ் 100 மீட்டர் இருக்கும்ல, இவர் 9.4 செகண்ட்ல அவர் ஓடி இருப்பா. அப்படி யாரு? உசேன் போல்ட். பெண்ணை எவ்வளவு ஓடி இருப்பா? டிஃபரெண்ட் இருக்கும். அதே மாதிரி மைக்கேல் பெல்ப்ஸ் ஸ்விம்மிங்ல அவர் எவ்வளோ 100 மீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாரு. வீட்டில் குழந்தைய விட்டுட்டு என்ன வந்து பஸ் ஓட்டிட்டு வீட்டில் எல்லாம் என்ன கொடுமைன்னா, இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வெறும் ஆண்களுக்கு உண்டான வேலையை தான் பார்க்குறாங்களா? பெண்கள் வேலையும் சேர்த்து பார்க்குறாங்க. வீட்டில் காலையில் எந்திரிச்சு பாத்திரம் கழுவி விடுதலையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடல. சோறு வேணும்னா ஆம்பளை சமைச்சு கொடுப்பான், சாப்பிடுன்ட்டு. நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிற, போடின்னு போயிட்டே இருப்பான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, பெண்ணு நிம்மதி இல்லாமல் இருக்கா. அதான் மௌலானா மோதி சொல்லுவார், இந்த பெண்களை ஆண்பளையா மாத்திரன்னு சொல்லி இவர் கொண்டாந்து அறகுறையா மாற்றி, இது பொம்பளையாவும் வாழ முடியல, ஆம்பளையாவும் வாழ முடியல, ரெண்டும் கட்டானா வாழ்ந்துட்டு இருக்குது. பாவமா இருக்கு. எது வேலைக்கு போற பொம்பளை, இது ஆம்பளை கணக்குலயும் சேராது. ஆம்பளை மாதிரி நிம்மதியாவது இருக்கா? காலையில் எந்திரிச்சோம் நம்ம தட்டுக்கு சாப்பாடு வந்துடுது. அது மாதிரி பொம்பளைக்கு தட்டில் சோறாக வருது, அதுவும் வர்றதில்ல. ஆம்பளை வந்து ட்ரெஸ் கழட்டி போட்டு போயிடுறான், வந்து பார்த்தா இஸ்திரி போட்டு வச்சிருக்காங்க. வேலைக்கு போற பொம்பளுக்கு புருஷன் வந்து துவச்சி போட்டு புடவை வந்து இஸ்திரி போட்டு வச்சிருக்கானா, ரொம்ப பெரிய சம்பளம் இருந்தால் அந்த பொம்பளைங்களுக்கு கிடைக்கும். ஆம்பளையும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், பொம்பளையும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ ஒரு வேலைக்காரி போட்டு இதெல்லாம் சாதிக்க முடியும். எத்தனை பெண்களுக்கு சாத்தியம்? கூலி வேலைக்கு போறாங்களா அந்த பெண்களுக்குலாம் சாத்தியமா? கூலி வேலைக்கும் போவாங்க, சிட்டால் வேலைக்கெல்லாம் வராங்கல்ல, கூலி வேலைக்காரங்கிட்ட கேளுங்க. அவங்க கூலி வேலையும் பார்ப்பாங்க, வீட்டு வேலையும் பார்ப்பாங்க. புரியுதா? அப்ப இதனால மனித குலமே அழிவுக்கு உண்டாயிரும். எது ஆண் பெண் சமம்ங்கிறது அது வந்து அபத்தமான கோஷம். அது பெண் சமம் இல்லைங்கிறதுனால தான் தனித்தனியாக ஒலிம்பிக் நடத்துறீங்க, ஒன்னா நடத்துங்க. ஏன் லேடிஸ் டீம் கிரிக்கெட் தனியா இருக்கு, ஒன்னும் ஓடுங்க. ஐபிஎல் ஏன் தனியா, உமன் ஐபிஎல் தனியா நடத்துறீங்க? வேர்ல்டு கப் நடக்கும்போது லேடிஸ் வேர்ல்டு கப் நடத்திட்டு அதுக்கப்புறம் நடத்துறேன். கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்களும் கிரிக்கெட் விளையாடுறோம், ஆண்களும் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஒன்னா விளையாடலாமா? வாங்க, ஒரு 2 பவுலர் கொடுங்க, கடைசி ஓவர் 25 ரன் வேணுமா, ஒரு லேடி பவுலர் வந்து போடுங்க, நல்ல வேகமா வந்து போடுங்க, 75 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. என்ன நடக்கும்? 6 பாலுக்கு 6 6 யார் அடிப்பா? ரோஹித் சர்மா, புவனேஸ்வர் குமார் அடிப்பான். புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, பும்ரா இவங்கெல்லாம் 6 அடிப்பாங்க. பால் அவ்வளவுதான் போட முடியும். புரியுதா? இதெல்லாம் வந்து அதாவது விதிவிலக்கா ஏதோ ஒரு பெண்ணு ஆணோட பலசாலியா இருப்பான், விதிவிலக்கா ஏதோ ஒரு ஆணு பெண்ணை விட பலவீனமா இருப்பான். அதை கொண்டாந்து காமனாக்க கூடாது. இது வந்து உலகம் வந்து ஒத்துக்கிட்ட ரூல்ஸ். புரியுதா? உதாரணத்துக்கு எப்படின்னா, ஒருத்தருக்கு ஆள் இல்லாதவர், ஒரு ஹேண்டிகேப் இருக்கிறார், அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்ரூம் செஞ்சு வச்சிருப்பாங்க. உலகம் பூராவே பாத்ரூம் அவருக்கு மாதிரியே டிசைன் பண்ணா மற்றவனுக்கு கம்ஃபர்ட் ஆகுமா? புரியுதா? அது விதிவிலக்கு.
அந்த மாதிரி கால் இல்லாதவருக்கு அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கணுமோ அவ்வளோதான் ஒதுக்கணும். அதை விட்டுட்டு அந்த பர்சன்டேஜ் கொண்டாந்து உலகத்தையே கொண்டாந்து ஃபிட் பண்ணக்கூடாது. இது ஒரு கிறுக்குத்தனம். அப்போ பெண்ணுக்கு அல்லாஹ் வந்து இப்படி ஒரு பலவீனம் கொடுத்துருக்கான். ஏன் அந்த பலவீனம்? சரி, அல்லாஹ் வந்து நல்லவன் தானே, அல்லாஹ் வந்து நியாயமானவன், அல்லாவுக்கு ஆணும் பெண்ணும் சமம் தானே, ஏன் இந்த அறிவு கம்மியாக கொடுத்தான்? ஏன் அறிவு அல்லாஹ் கம்மியாக கொடுத்தான்? ஏன் அந்த அந்த மெமரி பவர் கம்மியாக கொடுத்தான்? ஏன்னா பொண்ணு வந்து இன்னொருத்தனுக்கு கீழே வாழ்றவ, பெண் வந்து ஆணுடைய நிர்வாகத்துக்கு கீழே வாழ்றவ. ஆம்பளைக்கு இருக்கிற ரோஷம் பொம்பளைக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. நேற்று இவன் தானே அடிச்சானா என்ன சாப்பாடு எப்படி வந்துடும்? காலையில் எழுந்திரிச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சண்டை நடக்குதா, நம்ம கூட பார்க்க முடியல. நம்ம சண்டை நினைச்சா பேச மாட்டோம்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். பொம்பளைங்க சண்டை போட்டால் என்ன பண்ணுறாங்க, 2 மணி நேரத்தில் மறந்துட்டு மறுபடியும் கேஷுவலாக காலையில் எழுந்திரிச்சா நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்களா? அதனால நல்லா பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், இந்த கோபம் வந்து கம்மியாக கொடுத்துருக்கான் ஆம்பளை விட, ரோஷம் வந்து கம்மியாக கொடுத்துருக்கான், நினைவாற்றல் கம்மியாக கொடுத்துருக்கான். அதனால நிறைய பிரச்சனைகள் மைண்டில் வச்சிருக்க முடியாது. அதனால் பெண்ணுனாலே சீக்கிரமாக மறந்துடுவாங்க. அது நிறைய எக்ஸாம்பிள் குரான்லேயே வரும், ஹதீஸ்லேயே வரும். ஆயிஷாலையும் கூட என்ன பண்ணுவாங்க, மாவு கரைச்சிட்டு அப்படியே வச்சிருவாங்க, அரிசி இது பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே வச்சிருவாங்க. அது வந்து ஆடு தின்னுட்டு போயிடும், ஆடு தின்னுட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சுட்டா மறந்துட்டேன், இங்கே அது வச்சுட்டா மறந்துட்டேன், அடுப்பில் அது வச்சுட்டா மறந்துட்டேன். இந்த மறதி இயல்பு பெண்ணுக்கு, ஆணை விட ரொம்ப இயல்பு. அதே ஆண் வந்து ரொம்ப ஞாபகம், இந்த மெட்டீரியலுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஏன்னா இவனால் நிர்வாகம் வந்து பண்ண முடியாது. இப்போ கட்சி தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போவாங்க, அந்த தலைவர் எல்லாருடைய பேரும் சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணகிரி போனா கிருஷ்ணகிரி சொல்லுவார், அவர் மாவட்ட செயலாளர், அவர் பொறுப்பாளர், அவர் பொருளாளர், இவர் முன்னாள் பொறுப்பாளர், அதையெல்லாம் சொல்லுவாங்க. கலைஞர்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பார். ஸோ ஆணுடைய கெப்பாசிட்டியை வந்து இயல்பா 100 ஆண் எடுத்தோம்னா 100 ஆணுக்கு 100 பெண்ணுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆண்களுடைய இது ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்குன்னு இவங்க சிறந்தவங்கிறது கிடையாது. இந்த துனியா ஒரு சோதனை களம், இதில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இது. ஆனால் சொர்க்கம் நரகம் 2 பேருக்கும் சமம். இங்கே தான் மேட்ரு. நம்ம இங்கே சமமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, மறுமையில் தான் சமமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியுதா? நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு இப்போ தலைவி யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு மூமின்களுக்கே உதாரணமாக அல்லாஹ் யாரை காமிக்கிறான்? 2 பெண்களை தான் காட்டுறான், ஆண்களை காட்டல. நபிமார்களை கூட மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை. அப்போ பெண்ணை வந்து கண்ணியப்படுத்துறதும் கண்ணியப்படுத்திட்டு தான் இருக்கான் அல்லாஹ். புரியுதா? அப்போ அல்லாஹ் இடத்துல தான் நீங்க நல்ல பேர் ஸ்கோர் பண்ண பார்க்கணுமே தவிர உலகத்துல நீங்க நல்ல பேர் ஸ்கோர் பண்ண பார்க்க கூடாது. பெண்ணு பெண்ணா தான் இருக்கணும், அது இழிவு கிடையாது. கேவலம் பொண்ணு, அதாவது நம்ம பேசுற பேச்சுல தான் இருக்கு. நாம அப்படி பேசக்கூடாது. நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறது தானே என் கடமை, நான் வீட்டில் எல்லாம் நான் என்னடா பண்ணணும்னு கேட்கணும், அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? வீட்டில் இருக்கிறது மட்டமாக பேசுறேன்னா அவனுக்கு இதான் ரிப்ளை சொல்லணும். அதனால தான் ரசூல்லா கடைசியாக என்ன சொன்னாங்க, மரியாதை கொடுங்கன்னு. பெண்களுக்கு என்ன சொன்னாங்க, மரியாதையாக கொடுங்க. அவங்க உங்களுக்கு கீழே வந்து அல்லாஹ் ஆக்கியிருக்கு, அவங்கள வந்து போட்டு பெண்ட் எடுக்காது. அதாவது மரியாதை, இன்சல்ட் மட்டும் பண்ணாதீங்க. அவங்களை எதை வேணாலும் பண்ணுங்க, இன்சல்ட் மட்டும் அவங்கள பண்ணாதீங்க. சமமாக நடத்துங்க, அவங்களுக்கு பொறுப்பை சொல்லுங்க. அதுக்குன்னு பெண்ணை வந்து சமமாக நடத்தணும், பெண் வந்து மேலே வர பார்க்கக்கூடாது. பெண்ணு அந்த இடத்துல தான் இருக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், சொசைட்டியில் எனக்கு இவ்வளோதான் ரோல், ஆணுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அவனை வந்து நானும் ப்ரெஷர் கொடுக்கூடாது. நல்ல பெண் யாரு? வீட்டில் இருந்து ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ண மாட்டேன். வீட்டில் இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டா அப்படின்னா அவன் ஆல்ரெடி அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பான். அவனுக்கு வந்து கடை பசங்க ப்ரெஷர் இருக்கும், அவனுக்கு வந்து வாடகை ப்ரெஷர் இருக்கும், அவனுக்கு வந்து விலைவாசியோட தாக்கம் இருக்கும், அவனுக்கு வந்து எல்லாம் சுமத்தின பொறுப்புகள் என்ன, ஏகப்பட்ட பொறுப்புகள் சுமத்தின. உங்களுக்கு என்ன பொறுப்பு சுமத்திருக்கும்? பொறுப்பே சுமத்தல. அல்ல சொல்லப்போனால் ரொம்ப லைட்டான ஒரு வாழ்க்கை, ஆனால் மெட்டீரியலும் லைட்டு, வேலையும் லைட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். ஸோ அதனால சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை மைண்டில் போட்டு பண்ணிக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஃபித்னாவா இந்த ஆண் பெண் சமங்கிற அந்த கொம்பு சீவுறதுனால இந்த போர்ஷன் புரிஞ்சுக்கணும். அது என்ன ஆண் மட்டம், நம்ம ஒவ்வொருத்தரும் விளக்கம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எவனா வருவான் ஆண் பெண் சமம், அப்போ என்ன பண்ணும், முதல்ல நீ ஆண் பெண் ஐபிஎல் நடத்த, அதுக்கப்புறம் பேசு. அப்போ ஏன் ஒவ்வொரு இதுலையும் ஆண் பாத்ரூம் தனி பெண் பாத்ரூம் தனின்னு வச்சிருக்கிறேன்? இதான சமத்துவம் இல்லாமல் வச்சு. ஆனால் பேசுறது செஞ்சு காமிங்க. அப்போ லைன் 1 வைங்க, ரேஷன் கடையிலையா 2 லைனு, ஏன் பேங்க்ல 2 லைனு? எப்படி அடிச்சு நவுத்திட்டு போயிடுவான்ல. ஆண் பெண்ணு சமங்கிறீங்களா? பஸ்ஸில் பெண்கள் பகுதி சீட்டு ஏன் தனியாக வச்சிருக்கீங்க? கொஞ்சம் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கூட பொம்பளையே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பாரு, எருமாடு மாடு இடிச்சிட்டு போகிறான், ஒரு பொம்பளை நான் நிற்கிறேன், இது கூட அப்போல்லாம் பொம்பளைன்னு சொல்ல தெரியுது இல்லை? ஏன் அவங்களோட போட்டி போடுங்க, லைன்லையும் போட்டி போடுங்க, எல்லாத்துலேயும் போட்டி போடுங்க. வேலையில் பேனா பிடிக்கிறதுல நீங்கள் போட்டி போட்டுடலாம், மற்றதில் பேனா பிடிக்கிறதுல, கம்ப்யூட்டர் தட்டுறதுல, அதில் போட்டி போட்டுடலாம். இதில் அப்போ எல்லாத்துலேயுமே போட முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், இங்கேயும் செருப்படி விழுவோம், துனியாவில் எப்படியும் அசிங்கப்படுவீங்க, மறுமையில் கேவலப்படுவீங்க. அதனால தான் மறுமையில் அதிகமான பெண்கள், ரசூலா சொன்னாங்களா, பெண் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், பெண்கள் அதிகமாக இருந்தேன். ஏன்னா சீக்கிரமாக அவங்க தான் வழிகாட்டின் பக்கம் போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு ஜாங்கிரி காமிச்சோன்னு என்னன்றாங்க, பெண்ணுக்கு வந்து மார்க்கம் தெரிஞ்ச மதரசால படித்தா இல்மு படித்தவங்க கூட என்னன்றாங்க, ஆணு பெண்ணு சமங்கிறாங்க. எப்படி சமம்? எல்லாம் வந்து பாதியில் ஆக்கியிருக்கான். ஆணை வந்து பாதிங்கிறான், சொத்துல பாதிங்கிறான், அறிவுல பாதிங்கிறான், ரெண்டுலுமே பாதிங்கிறான். கேட்டால் சில எக்ஸாம்ஷன் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப புத்திசாலி, ஆண்களோட புத்திசாலி. அதுக்குன்னு எல்லாரும் ஆயிஷா ரலியல்லாஹு ஆயிட முடியுமா? அப்போ ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய பெண்கள் சைடில் ஒரே ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு தான். இந்த பக்கம் அபூ ஹுரைரா, அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், லிஸ்ட் எவ்வளோ பெருசு? இந்த பக்கம் ஒன்று தான், இந்த பக்கம் 1000 கணக்கு, இந்த பக்கம் 100 கணக்கு. அப்போ அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணும். ஏதோ ஒரு பெண் வீராங்கனை காமிச்சாரு, இங்கே லட்சக்கணக்கில் இருக்காங்க.
அப்போ அந்த ஒரு பெண் வீராங்களை வச்சு எல்லாரையும் வீரராக்குன்னு சொல்லி காமிக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதனால வந்து இதை புரிஞ்சுக்கணும். இந்த பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள் உங்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் அழைக்கப்படும் போது மறுக்கக்கூடாது. சாட்சி சொல்றவன் எப்படி இருக்கும்? சாட்சிக்கு நீங்க கூப்பிட்ற ஆள் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். ஒன்னா நம்பர் ஃப்ராடு இருக்கேன் ஜி பண்ணுங்க ஜி போயிட்டு வந்தோன்னு என்னம்மா இல்லைன்றுவான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் போனீங்கன்னா இந்த டீ கடை, சமோசா கடை, அந்த கடை மாதிரி சாட்சி கடைன்னு ஒன்று இருக்கும். சாட்சிக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இந்த சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே சாட்சி சொல்லுவார். ஏங்க அந்த வண்டியில் இவர் வந்து ஏப்பா இடிச்சியாப்பா? இல்லைங்க சார் இடிக்கலைங்க. சாட்சி இருக்காப்பா? அதான் இருக்குங்க. ஏன்ப்பா பாத்தியா? ஆமாங்க பார்த்தங்க. அவன் அந்த சாட்சி சொல்கிறவன் மதுரையில் இருப்பான். கேஸுக்கு எங்கேயாவது நடந்திருக்கும் வெளியூரில் கிராமத்தில். ஏப்பா உன் பேர் என்னப்பா? அப்படிமா நான் ராமசாமிங்க. இவர் யாருங்க? அப்பதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க இவர் பேர் குமாருன்ட்டு. குமாருங்க என்ன வண்டி பாய்ச்சிருந்தாரு? அவர் எல்லாம் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. ஸ்ப்ளெண்டர். அவர் சாட்சி சொல்றது எக்ஸ்பர்ட். அவர் சாட்சி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வெளியே 2000 வாங்கிட்டு போயிடுவார். இதுக்குன்னு ஃபீல்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஆளு செட் பண்ணக்கூடாது. எல்லாம் சொல்றான். சாட்சிக்கு சொல்றான். சாட்சிக்கு நீ கொண்டாந்து நிப்பாட்டுறனா நம்பிக்கையான ஆள் இருக்கும். அதே மாதிரி அவன் கூப்பிடும்போது வரணும். இவன் என்னம்மா கழுத்த இருக்கிற ஸ்டேஜ்ல நல்லா தெரியும். யாரு கழுத்த இருக்கிறானோ அவன் சாட்சியாளனுக்கு ஃப்ரெண்டா இருப்பான். இப்போ அவனுக்கு மாசம் அவன் படி அளந்துட்டு இருப்பான். இப்போ அவன் என்னம்பா? டேய் நீ கடன் வாங்கினல அது இல்லைன்னு சொல்லுமா. இவன் என்னம்பா? டேய் என் வயிறு எரியுதுரா நீ சொல்றா வாங்கினது சொல்றாமா. இவன் என்னம்பா? நான் நடுவில் நிற்கிறேன், நியாயமா நடந்துக்கிறான். இது நியாயம் கிடையாது, அநியாயம். நடுவில் நிற்கிறது இந்த நேரத்தில் நடுவில் நிற்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவன் சைடு நிற்கணும். யாரு எப்பயுமே ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா தப்பு நடந்தவன் சைடு யாரு தவறு இழைச்சானோ அவனுக்கு எதிராக நிற்கணும். தவறுக்கு உள்ளாகி யார் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்கு நிற்கணும். இவன் என்னம்பா சாட்சி சொல்லும்போது அப்படி வரமாட்டான். அந்த டைம்ல நான் சொன்னானா எனக்கு அவனுடைய நட்பு கெட்டுருவோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். சரிங்களா? இல்லைங்க அது உங்க பிரச்சனை, நீங்களே டீல் பண்ணிக்கணும். அப்போ அன்னைக்கு சாட்சிக்கு வரும்போது என்னம்மா அவன் தான் சொல்லியிருப்பான் கொடுங்க ஜி நம்ம பையன் தான் கொடுங்கன்னு இருப்பான். அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் என்னம்மா இல்லைங்க ஜி நமக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படிலாம் போயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அதான் சொல்றான். இப்போ சாட்சிக்கு மறுப்பது பெரும்பாவத்தில் ஒன்று. 2வது அத்தியாயத்தில் 140 வசனத்தில் சொல்றான். இது சாதாரண குற்றம் இல்லை, பெரிய பாவம். நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவோம். கடன் ஒப்பந்தம் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் தவணை குறிப்பிட்டு அதை எழுதி வைப்பதில் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இதுவே அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு மிக நீதியான முறையாகும். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? தவணை சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எழுதுங்க அப்படிங்கிறான். இது வந்து அலட்சியமா இருந்துடாதீங்க. இது அல்லாஹ்விடத்தில் நீதியானது. இதான் என்ன அதான் சொன்னல. எழுதுறவுடைய பெனிஃபிட் என்ன? வாங்கினவர் செத்துட்டாருன்னா நமக்கு தெரியும், வாங்கினவர் மறந்தார்னா நமக்கு தெரியும், வாங்கினவர் பொய் சொன்னார்னா நமக்கு தெரியும். அப்போ எழுதுறது கண்டிப்பாக ரெக்கார்டுங்கிறது மிக மிக இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு கூட முஸ்லீம்கள் நாம கூட என்ன பண்ணுறோம்? நானே என்ன பண்ணுறேன்? அதுதான் பண்ணுறோம். எல்லாருமே அதுதான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? கடன்கள் சின்னதாக இருந்தால் எழுதுறதே இல்லை. அது சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, எழுதுறதே இல்லை. ஏன்னா எழுதணும்னா அன்னியோட உறவு கட்டு. அந்த லட்சணத்தில் இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க. எங்களால நம்பிக்கை இல்லாமல் தானே நீ எழுத சொன்ன. நான் வாங்கி அப்படி ஏமாத்திடுவேனா? ஏமாத்துறவன் தான் எழுத சொல்லுவான். என் வார்த்தை உனக்கு தெரியாதா அப்படிமா. இது சொன்னவொடனே என்ன ஆயிரும்? ஏன்னா அந்த எழுத்து இருக்கும் போது அவனுக்கு அந்த ஃபீலிங்கும் வரும். நம்ம கடன் வாங்கிட்டு எழுதணும்னா எழுதும் போது அதை பார்ப்போம். 6 மாசத்துல தரணும் நம்ம எழுதி கொடுக்கோமே, அதை பார்க்கும்போது நமக்கு உறுத்தும். நம்ம கொடுக்கணும்னு தோணும். வார்த்தைங்கும் போது அது மைண்ட்ல எங்கேயோ போயிடும். திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு வராது. அதே மாதிரி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமௌண்ட் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வாங்கியிருந்தோம்னா யார்கிட்ட எவ்வளோ வாங்கணுங்கிறது ஞாபகம் இருக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனை ஆயிரும். அப்போ அதனால டாக்குமெண்டா இது அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்போ அல்லாஹ் சொல்லிட்டானா? இப்போ நம்ம குரான் மேலே பழிவு போட்டு என்ன பண்ணலாம்? நான் என்னப்பா பண்ணுறது, குரான் சொல்லுது அப்படின்னு எழுதி சொல்லலாம். உனக்கு கடன் வேணும்னா எழுதிக்கோ, இல்லைன்னா நான் தர முடியாது, நான் கொடுத்து பாவி ஆக முடியாது இப்படி சொல்ல. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு குரானை ஃபாலோ பண்ணால் நிறைய பேரை பகச்சிக்க வேண்டியதாக இருக்கு. வேற வழி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அல்லாஹ் சொல்ற மேலும் சாட்சியத்தை மிக இலகுவாக உறுதிப்படுத்தக்கூடியதும் உங்கள் சந்தேகங்களை குறைக்கக்கூடியதாம் ஆகும். எது? இந்த எழுதிக்கிற மெத்தடு உங்களுக்கு சந்தேகத்தையும் கொடுக்காது. இந்த சாட்சி சொல்றவனுக்கு பெருசா ப்ரெஷரும் இருக்காது. ஏப்பா நீ 1 லட்சம் தான் வாங்கினேன், ஏன் 50,000 தாங்க கொடுத்தாங்க ஞாபகம் இல்லையா அப்படிமா. 1 லட்சம் 50,000 அது எதுக்கு? சாட்சி சொல்றவனுக்கு ப்ரெஷரா? டவுட்டா இருக்குங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சது. ஈஸியா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து பேசலாம். அப்போ டாக்குமெண்ட் இல்லாம கடன் நம்ம கொடுத்தோம்னா முக்கால்வாசி நம்ம என்ன நினைச்சுக்கணும்? குரான்ல எழுதாத கொடுத்தோம்னா அது குற்றம் தான். அது எழுதாம கொடுக்கறது ஒரு வகையான குற்றம். ஆனா அந்த லெவல் பெரிய லெவல்ல குற்றம் கிடையாது எழுதாம கொடுத்தது. நீ அப்படி கடன் கொடுத்துட்டீங்கன்னா அவன் திருப்பி கொடுக்கலனா நீ அவனை வந்து புலம்பவே முடியாது. நாளைக்கு மறுமையிலையும் அல்ல அந்த பஞ்சாயத்து வந்து செட்டில் பண்ண மாட்டான். நீ வாயில தானே கொடுத்த, நான் சொன்னது நீ ஃபாலோ பண்ணல, உன் கடன் ஒரு கணக்கிலே வராதுன்றோம். புரியுதா? அப்போ வந்துட்டு அது வந்து பிரச்சனையாயிடும். நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நியாயம் வந்து வாங்கி தர மாட்டான். அதே மாதிரி இஸ்லாமிய நீதிமன்றத்திலையும் ரெக்கார்டு இல்லைனா. இப்போ இன்னைக்கு இஸ்லாமிய நீதிமன்றம்ல எந்த நீதிமன்றத்திலையும் என்ன ஆயிடாது. இன்னைக்கு போய் நான் போய் பக்கத்து வீட்டுக்காரன் போய் இவர் நம்மகிட்ட 10,000 கடன் வாங்கினாருன்னா கோர்ட் என்ன கேட்கும்? பத்திரம் கொடுங்க, பேப்பர் இல்லைங்க அப்படின்னா சரி தம்பி போயிட்டு வா, அப்படி ஓரமாக உட்காரு, டீ சாப்பிட்றியாமா அப்படின்னு உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான்.